வானலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு அரை கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு பீக்கங்காயை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நறுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கணும். அதுலேருந்து இந்த சாஃப்டாகி தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா காய் ஆல்ரெடி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை சேர்த்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம், அந்த தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இது கொதிக்கிறதுக்குள்ளே அரை கப் தேங்காய், 8 முந்திரி பருப்பு, 15 கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இந்த கொதிச்சுட்ருக்க கிரேவியில் சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். பச்சை வாசனைலாம் போய்ட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பில் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பீக்கங்காய் கிரேவி ரெடி. ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.